Hi friends, welcome back to our channel Riceflour Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப டேஸ்டியான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் கார கொலக்கட்டை எப்படி பண்றது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறீங்க அப்படினா பிடிச்சிருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் டிங்கனி கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பவுல்ல கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுல் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஒரு பெரிய பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் பிசையறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் அதே மாதிரி ஒரு பவுலில் வெந்நீர் எடுத்திருக்கேன். வெந்நீர் ஊற்றி நம்ம பிசையும் போது தான் அது வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு வந்து அங்கங்கே நிற்காமல் ஈவனாக இருக்கும். அதுக்காக தான் இந்த தண்ணியிலே ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுறோம். நீங்கள் வெந்நீர் ஊற்றி பிசையும் போது சாஃப்டாக இருக்கும் கொலக்கட்டை. நீங்கள் பச்சை தண்ணியில் ஊற்றி பிசைகிறதுனால தான் உங்களுக்கு ஹார்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பால் கொலக்கட்டைக்கெலாம் மாவு பிசையும்ல அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சில பேருக்கு வந்து அந்த கொலக்கட்டை வந்து கல் மாதிரி ஆகிடுது, என்னடா இப்படி அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கல் மாதிரி ஆகாது. இப்போ நான் மாவை சூப்பராக பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதை வந்து நான் ஒரு சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிடுறேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் உருட்டிக்கோங்க. நான் வந்து ரவுண்டாக தான் இதை உருட்டிக்கிடுவேன். சிலவங்க நீளமாக கூட போடுவாங்க. அது வந்து உங்களோட இஷ்டம். நம்ம உருட்டும் போது அந்த உருண்டையில் வந்து கிராக் இருக்கக்கூடாது. அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக உருட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் கிராக்கே இல்லாமல் உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இதை எப்படி எடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து மாவு உங்களுக்கு லேசாக கையில் ஒட்டுச்சு அப்படின்னா நீங்கள் லேசாக கையில் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் மாவு உருட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் ஒட்டாது. இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலே யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. நான் எல்லா மாவையும் நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டே வரேன். இந்த மாதிரி கடன்னு உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம சூப்பராக உருண்டைகளாக உருட்டியாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ வந்து நான் ஒரு பேனில் தண்ணி விட்டுக்கிடுறேன். இது வந்து நீங்கள் எப்போதும் போல் இட்லி குக்கரில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் பேனில் வச்சு அவிச்சு காமிக்கிறேன். நீங்கள் நார்மலாக எப்படி நம்ம இட்லி அவிப்போமோ அதே மாதிரி தான் அவிக்கணும். நான் இதில் வந்து இட்லி தட்டு வச்சு உங்களுக்கு அவிச்சு காமிக்கிறேன். இந்த நான்ஸ்டிக் பேன்லே நான் வந்து இட்லி தட்டில் எப்போதும் போல் நம்ம துணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த உருண்டைகளை போட்டுக்கலாம். அதே மாதிரி இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட. நீங்கள் வந்து இது டீக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில். இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சு சூப்பராக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கவே செய்யாது அவியறதுக்கு. ஒரு 5-7 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது சூப்பராக அவிஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா அவிஞ்சிருச்சுன்னு. இது இருக்கட்டும். இந்த கொலக்கட்டை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஹீட்லேயே இருந்தால் ஓவர் குக் ஆகி ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம அதை டக்குன்னு எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிடுறேன். இந்த பேன் வந்து இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். இந்த ஜீரகம் வந்து நல்லா பொரியட்டும். அதனால் சிம்லேயே வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் சிம்லேயே வச்சு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக தான் நம்ம போடுறோம். இப்போது இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதுக்கடுத்து நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம எப்போதுமே வெங்காயம் போட்டால் தான் நமக்கு அந்த ரெசிபியே டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம எப்போதுமே எல்லாத்துலேயுமே வெங்காயம் ஆட் பண்ணிக்கிடுறோம். அதே மாதிரி இது ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தி. இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள். இது ரெண்டையும் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி போடுறத விட நீங்கள் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிடுறேன். நம்ம என்னதான் இருந்தாலும் மிளகாய் போடுறத விட மிளகாய் தூள் போடும்போது அந்த கிரேவியோட கலரும் கன்சிஸ்டன்சியும் அட்டகாசமாக இருக்கும். ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் போட்டுக்கிடுறேன். இப்போ வந்து இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த
கொஞ்சமாக அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக ஆகிடும். நம்ம அவிச்சு வச்சுருக்க இந்த கொலக்கட்டையை அப்படியே அதுக்குள்ளே போட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த கார கொலக்கட்டை ரெடி ஆகிடும். இதை பார்க்கும்போதே எப்பண்டா இதை எடுத்து சாப்பிடுவோம் அந்த அளவில் ஒரு க்யூரியாசிட்டி வரும். அந்த அளவில் இது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாக இது சூப்பராக செட் ஆகும். அந்த அளவுக்கு இது வந்து நல்ல காரமாக இருக்கும். அப்படியே டீ சூடாக குடிச்சிட்டு இதை சாப்பிடுங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். கிரேவி வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் இந்த கொலக்கட்டையை போட்டுக்கலாம். இப்போ வந்து இது மேலே லேசாக கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம். நம்ம வந்து கடையில் போய் காரச்சேவு, முறுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே ஈஸி அண்ட் சிம்பிளாக அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸை நம்ம செய்யலாம். ஏன்னா நீங்கள் இது ஹோட்டலில் போய் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணலாம். எல்லா ரெசிபீஸுமே இப்போ வந்து வீட்டிலே நம்ம எல்லோரும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம வந்து பால் கொழுக்கட்டை பண்ணுவோம்ல, இது வந்து கார கொழுக்கட்டை. இதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். நம்மளோட கார கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, thanks for watching this video. Keep watching.